கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வீடியோ பார்க்குற அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். இப்பொழுது நான் சகோதரனை அறிமுகப்படுத்துகிறேன். சகோதரியன் பர்னபாஸ். அவங்க இந்து மதத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவங்க கர்த்தருடைய சமூகத்துல வந்ததுக்கு அப்புறம் பர்னபாஸ் சொல்லி பெயரை வைத்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அவர்கள் ஊழியத்தை செய்து வருகிறார்கள். அவங்க என்னை பத்தி அவங்க எனக்கு அறிமுகம் உண்டு. அவங்கள நாங்க மீட் பண்ணியிருக்கிறோம், நண்பர்களாக இருக்கிறோம். 2013 இருந்து எனக்கு நல்ல ஒரு அறிமுகமான ஒரு நண்பர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நல்ல வேலைக்காய் நான் பரலோகத்தின் தெய்வத்திற்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய பாஸ்டர் அவர்கள் சொன்னது போன்று நாங்கள் 2013 இந்த கிறிஸ்தவ ஊழிய சம்பந்தமாக எங்களுக்குள் நல்ல ஒரு ஐக்கியம் ஏற்பட்டது. அதை கிறிஸ்துவே அந்த ஐக்கியத்தை ஏற்படுத்தினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்போ சமீப காலமாக நம்ம புற மதஸ்தவர்கள் வேதாகமத்திலிருந்து கேட்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதில் தரும் வண்ணமாக நம்முடைய பாஸ்டர் அவர்கள் அதற்குரிய பதிலை வேதாகமத்தை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் இருக்கக்கூடிய சில அபிப்பிராயங்கள், சில தவறான அபிப்பிராயங்கள்லாம் இருக்கிறது, சிலருக்கு நல்ல அபிப்பிராயமும் இருக்கிறது. அப்ப அந்த தவறான அபிப்பிராயத்தை நாங்கள் களையும்படியாக, சரியான பதிலை கொடுக்கும்படியாக நம்முடைய பாஸ்டர் அவர்கள் எல்லா நேரங்களிலும் குறிப்பாக இருக்கிறார்கள். எனவே புறமதஸ்தவருக்கு கிறிஸ்துவை நாங்கள் அறிமுகம் செய்யும் விதமாக, கிறிஸ்துவை பற்றிய தவறான புரிதலை நாங்கள் களையும்படியாக இந்த ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம். ஆண்டுடைய கிருபையினால் இன்றைய நாளிலும் இஸ்லாமியர்களும் மற்ற புற மதஸ்தவர்களும் நம்முடைய வேதாகமத்திலிருந்து கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கு நம்முடைய பாஸ்டர் அவர்கள் அதற்குரிய பதிலை இப்பொழுது கொடுக்க போகிறார்கள். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் இஸ்லாமியர்கள் மற்றும் இன்னும் பிற மதத்தவர்கள் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய இந்த பூமிக்கு வந்த விதத்தையும் புரிந்து கொண்ட விதத்தில் சில பிரச்சனைகள் இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இன்னைக்கு இயேசு உலகத்திற்குள்ளாய் வந்தார் என்று சொல்லி வரலாறும் கூறுகிறது, வேதமும் கூறுகிறது. ஒரு மனுஷன் தெய்வமாக முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா தெய்வமாக முடியாது. ஆனா அதே நேரத்துல ஒரு கடவுள் மனுஷனாக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது முடியும். எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, உலகத்துல இயேசு வருவதற்கு காரணம் உண்டு. என்ன காரணம் அப்படின்னா, உலகத்துல எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று சொல்லி வேதம் சொல்லி, தேவன் மனுஷனுக்கு என்று ஒரு மகிமை கொடுத்திருந்தார். அந்த மகிமையை இழந்து போனது எப்படி என்றால் பாவத்தின் மூலமாய் இழந்து போகிறான். ஆதாம் ஏவாள் பாவத்தின் மூலமாய் அதை இழந்து போகிறாங்க. அப்ப அந்த பாவத்தை இழந்து போனதுக்கு தேவனாகிய கர்த்தர் அவருடைய உச்சகட்ட படைப்பாகிய மனுக்குலத்தை மீட்க வேண்டும் என்கிறதான ஒரே நோக்கத்தோட தேவனாய் இருந்ததான இயேசு கிறிஸ்து, பரலோகத்தில் வீட்டிருந்ததான இயேசு கிறிஸ்து உலகத்துக்குள்ள வர்றார். உலகத்துக்குள்ள வர்றதுக்கு காரணம் உண்டு. அவர் மனுக்குலம் கீழே விழுந்துட்டு பாவத்துல விழுந்துட்டு அப்படிங்கிறத வச்சுதான் அந்த உலகத்துக்குள்ள வர்றாரு. இப்பொழுதும் கூட இஸ்லாமிய சகோதரர்கள் நம்முடைய கிறிஸ்தவர்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, பாவத்தை மன்னிப்பதற்கு கடவுள் இந்த பூமிக்கு மனிதனாக வர வேண்டும்ங்கிற அந்த அவசியம் பழைய ஏற்பாடு காலத்தில் இருப்பதாக தெரியவில்லை. இஸ்லாமியர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் வேதாகமத்தை பார்க்கிறோம், வேதாகமத்திலே பழைய ஏற்பாடு காலத்திலே தாவீது தவறு செய்கிறார். அவர் தவறு செய்ததும் கடவுள்கிட்ட என்ன செய்யறாரு, நாத்தான் தீர்க்கதரிசி அவருடைய தவறை சுட்டி காண்பித்த போது அதை அவர் ஒப்புக்கொண்டு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். கடவுளும் அவரை மன்னித்தான் நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அப்படின்னாலே அங்க பாவ மன்னிப்புங்கிற விஷயம் அதுலயே முடிஞ்சு போச்சு. இதே போல இப்பொழுதும் நாமும் அதே மாதிரி பாவ மன்னிப்பு கேட்டா கடவுள் மன்னிக்க மாட்டாரா? ஏன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மரித்துதான் அவருடைய ரத்த சிந்துதல் மூலமாகத்தான் பரலோகத்துக்கு போக முடியுமா? இதை ஒரு கொஸ்டினாகவே இஸ்லாமியர்கள் கேட்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய பதில் என்ன? பழைய ஏற்பாட்டுல மோசேட்ட ஆண்டவராகிய கர்த்தர் பேசும் பொழுது அவர் சொல்றாரு, பாவ நிவர்த்திக்கு ஒரே ஒரு வழிதான், ரத்தம் சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லி. அப்ப இதே கட்டளை மோசேக்கு ஆண்டவர் சொல்லும்போது குரான்ல மூசா நபிக்கு இந்த கட்டளை அங்க கொடுக்கப்படலை. அப்போ கிறிஸ்தவத்துல மட்டும்தான் ரத்தம் சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பு கிடையாது அப்படிங்கிற காரியத்தை சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்து
பிதாவாகிய தெய்வத்துடைய ரத்தத்தை அவர் எடுத்துக்கொண்டு வந்து உலகத்துல சிந்தி அத்தனை பாவங்களை மன்னிப்பதற்காக அவர் உள்ள வர்றார். பழைய பாட்டு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரம் சொல்றது ஒரு கடவுளுடைய கூடாரமா இருந்தது. அதுல தேவாதி தேவன் வாசமா இருப்பார். அவர் அதுக்குள்ள யாராவது மனுஷங்க வர்றாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க சும்மா வரமாட்டாங்க. வரும்போதே அவங்க ஒரு ஆடையோ ஒரு மாடையோ பிடிச்சிட்டு வருவாங்க. ஏன் அப்படின்னா சுத்தில இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்க பாவம் செஞ்சிருக்கிறாங்க, ஏதோ அவங்க கடவுளிடத்துல ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லி மோசே சொன்னதான கட்டளைக்கு ஏற்ப அவங்க ஆடை பிடிச்சிட்டு வர்றாங்க. இப்ப வந்து அங்க அவங்கவுங்க தகுதிக்கு சில பேர் மாடு, சில பேர் ஆடு, சில பேர் புறா குஞ்சு இப்படி பிடிச்சிட்டு வந்து அவங்க அதை கட் பண்ணும்போது அதை ரெண்டாய் கழுத்தை பிளக்கும் போது அதுல எப்படி அப்படின்னா, இனி நான் இந்த குருவி இப்படி சாகுறதே, இப்படி இந்த மாடு ஆடு சாகுறதே வேதனைப்படுத்துறேனே நான் அப்படின்னு சொல்லி உணர்ந்த வண்ணமாக அவர்கள் வெளியே திரும்பி செல்வார்கள், பாவம் செய்யக்கூடாது என்று. இது ஒரு இது. ஆனா பாருங்க, இப்படி இயேசு கிறிஸ்து உலகத்திற்குள்ள ஏன் வாரார் அப்படின்னா, தன்னுடைய தனக்கு கொடுக்கப்பட்டதான பிதாவுடைய ரத்தத்தை என்ன செய்யற சிந்தப்பட்டு அங்கே பாவ மன்னிப்பு கண்டு மீட்புக்காக வேண்டி வரணும்னு சொல்லி சொல்றார், வர்றார். அப்போ அங்க மனுக்குலம் உச்சகட்டமான படைப்பு மனுக்குலம். இந்த மனுக்குலம் வந்து உலகத்துக்குள்ள மறுபடியும் தேவனுடைய மகிமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி அவர் நினைக்கிறார். இப்போ தூதர்கள் ஒருவேளை விழுந்திருந்தாங்க, தூதர்களை வந்து அவர் வந்து மீட்க வேண்டும் அப்படின்னு சொன்னா தூதர் வடிவுல அவர் போயிருப்பார். ஆனா மனுஷனுடைய வடிவத்துல வர்றதுக்கு காரணம் என்னன்னா, மனுஷன் விழுந்தது நிமித்தமாக உலகத்துல உள்ள அத்தனை காரியங்களும் தேவனுடைய மகிமையை இழந்ததுன்னு சொல்லி பைபிள் சொல்லும். அப்போ மறுபடியும் அந்த மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியா சிருஷ்டியானது காத்திருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுது. அந்த மகிமையை மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படியா அவருடைய சிருஷ்டிகள் எல்லாம் காத்திருக்கிறது என்று சொல்லி சொல்லுது. இதுல இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க, என்ன அப்படின்னா, ஒரு ஆடோ மாடோ பலி செலுத்தப்பட்டால் நம்முடைய பாவம் வந்து நிவர்த்தி ஆயிரும், இல்லைன்னா நிவர்த்தி ஆகாம கூட என்ன செய்யலாம், போகலாம். ஆனா மற்ற இஸ்லாமியர்கள் மற்றவர்கள் என்ன கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கடவுள் அங்க இருந்துகிட்டே கூட என்ன செய்ய முடியுமே, மன்னிக்க முடியுமே, இதுக்கு கடவுளே இறங்கி வரணுமா? இப்போ ஆடு பாவம் செஞ்சது அப்படிங்கிறதுக்காக ஒரு கடவுள் வந்து ஆடா மாறணுங்கிற அவசியம் இல்லையே. இது இஸ்லாமியர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் தான். அது ஒரு மாடு தவறு செஞ்சுட்டுங்கிறதுக்காக கடவுளுக்கு மாடா மாறுவாரான்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ மனுஷன் தவறு செஞ்சான் அப்படின்னா அவன் வந்து கடவுளே என்ன மன்னிங்கன்னு சொன்னா அங்க இருந்துட்டே மன்னிக்க போறாரு. அப்படி இருக்கும்போது அவர் எதுக்கு வந்து இந்த பூமிக்கு வரணும், வந்து மறிச்சு, இது வந்து இது லாஜிக்காக இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது வந்து லாஜிக்காக இல்லையே. ஒரு ஆட்டை திருத்ததுக்கு கடவுள் ஆடா மாறுவாரு, ஒரு மாட்டை திருத்ததுக்கு கடவுள் மாடா மாறுவாரு அப்படிங்கிற இந்த லாஜிக் வந்து இது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் கேட்கிறாங்க. அதாவது ரத்தம் சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்லி மோசேக்கு அதன் மூலமா எல்லாம் கொடுக்கப்பட்டது. இப்ப பாருங்க, மோசே ஒரு பாவம் செஞ்சான். அந்த பாவத்துக்கு அங்க என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, அவனை கானான் தேசத்திற்குள்ள பிரவேசிப்பதற்கு அவனை தடை பண்றாரு. ஆனா இயேசுவை அறியாத இஸ்லாமியர்களுக்கோ அங்க எந்த தடையும் கிடையாது, எந்த பாவ மன்னிப்போ அந்த காரியமே அங்க கிடையாது. அதே மாதிரி தாவீது ஒரு பாவம் செய்யறான். தாவீது ஒரு பாவம் செய்யும் போது, ஏனென்றால் பாவம் செய்கிற ஆத்மா என்ன செய்யணும், சாகும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதனால கண்டிப்பா பாவத்திற்கு ஏற்றதான பிரகாரத்தை அதுக்கு நம்ம செலுத்தலை அப்படின்னு சொல்லி சொன்னா அது கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு பிரச்சனைக்குள்ள கொண்டு போகும். அது பாவம் செய்ய 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 நமக்கு வந்து ஒரு தீர்வு, ஒரு தண்டனை உண்டு என்பதை தேவன் திட்டமாகவும் தெளிவாகவும் சொல்றார். ஏன்னா பாத்தீங்கன்னா, நீங்க எதற்காக இயேசு வர்றாரு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது தானியல் புஸ்தகத்துல 9வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு. தானியல் புஸ்தகம் 9வது அதிகாரம் 27வது வசனத்துல அவர் சொல்றாரு, அவர் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி, எல்லாருக்கும் அவர் ஒரு ரத்தத்தினால் அவர் உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி என்ன செய்கிறாராம், அவரு கடைசியில பாதி வாரம் சென்ற பின்பு பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி, அவருடைய ரத்தம் சிந்துதல்னால பழைய பாட்டு காலத்துல சிந்தப்பட்டதான ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தம் எல்லா ரத்தங்களையும் அவர் என்ன செய்கிறார், ஒளிய பண்ணுகிறார். ஒரே ஒரு காரியம், உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறார். இதை குறிச்சு வேதம் இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லியிருக்கு. அவர் ஏன் ரத்தம் சிந்துறாருன்னு அதுல 24வது வசனம் நமக்கு சொல்லியிருக்கு பாருங்க. மீறுதல்களை தவிர்க்கிறதற்கும் அப்படின்னு சொல்லி அடுத்தது என்னன்னா, பாவங்களை தொலைக்கிறதற்கும். பாவம்
அப்படிங்கிறது இனி இந்த உலகத்துக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக அந்த காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கு அடுத்தது பாருங்க, தானியேல் 9:24 மறுபடியும் சொல்றாரு, அக்கிரமத்தை நிவர்த்தி பண்றது, செய்ததான அக்கிரம அத்தனை காரியத்துக்கும் நிவர்த்தி பண்றதற்கும் அதுக்கப்புறம் நித்திய நீதியை வருவிப்பதற்கும் இயேசு கிறிஸ்து உலகத்துக்குள்ள வரான்னு சொல்லி. அப்ப பாருங்க, கிளியரா ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஆண்டவர் உலகத்துக்குள்ள வர்றதே பாவம் இனி வரக்கூடியதான உலகத்துக்குள்ள வரக்கூடாது. அதே மாதிரி அக்கிரமம் செஞ்சதான அக்கிரமம் எல்லாத்துக்கும் ஒரு காரியம் உண்டு. அந்த காரியம் கம்ப்ளீட்டா ரத்தத்தினால் அது சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அக்கிரமத்துக்கு செஞ்ச அக்கிரமம் எல்லாத்துக்கும் அதை க்ளோஸ் பண்ணி நியூவா ஒரு சாப்டர் எழுதுறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்குள்ள வர்றாரு. மற்றபடி அது இல்லை அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வரல அப்படின்னா நமக்கு ரட்சிப்பு கிடையாது. அதான் நமக்கு வேணும். இதான் இதுல குரான்லயும் சொல்லி பாருங்க, ஏன் அவங்க இந்த பாவங்க நீங்க ரட்சிப்பு அப்படிங்கிறது என்ன சொல்ல வராங்க? ரட்சிப்பு அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, இந்த உலகம் ஒரு மனுஷனுக்கு கடைசி கிடையாது. உலகத்தை தாண்டி இன்னொரு நித்திய காலமா வாழ்வதற்குன்னு சொல்லி தேவன் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துறாரு. அது அவருடைய பிள்ளைகளுக்கு. அவருடைய பிள்ளைகள்னா யாருன்னா, ரட்சிப்பை ஆண்டவருடைய ரத்தத்தின் மூலமாய் சுதந்திரத்து கொண்டு சரீரத்துல ஆத்மாவை சுத்திகரித்தவர்களுக்கு இன்னொரு இடம் உண்டு அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இதுதான் பொதுவா இப்ப குர்ஆன்ல நம்ம பார்த்தோம்னா என்ன இருக்கு அப்படின்னா, அல்லாஹ் ஒருவனே, அவன் எவரிடத்தையும் தேவையும் இல்லாதவன், அவன் பிறவும் இல்லை, யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை. அதாவது கடவுள் என்று சொன்னாலே, பிறந்துட்டாலே அவர் இறைவன் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு என்ன ரீசன், அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா, பிறந்துட்டாலே ஏன் கடவுள் கிடையாதுன்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா, இப்போ கடவுள் நம்மளே மாறின்னு நீங்க ஒரு இதை சொல்லிட்டாலே அவர் இறைவன் கிடையாது அப்படிங்கிற லிஸ்டுக்குள்ள இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. இஸ்லாமியுடைய பொதுவான மனநிலை என்ன அப்படின்னா, கடவுள் மனிதனாக பிறக்க முடியாது, பிறக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு அவங்க நம்புறாங்க. இதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? அதாவது இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வர்றதுக்கு மெயின் ரீசனே என்ன அப்படின்னா, பாவத்தை மன்னிப்பதற்காகவே அவர் வர்றார். அவங்களுடைய காரியம் என்னன்னா, அவங்களுக்கு பாவத்திற்கு மன்னிப்பே தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குர்ஆன் சொல்லுங்க. அதற்கு பாருங்க, அல்லாஹ்வை குறிச்சு இன்னும் நான் அறியணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, சூரத்துல் மாயிதா 5வது அதிகாரம் 101வது வசனம் சொல்லுகிறது, சில விஷயங்கள் குறித்து கேட்காதீர்கள். அதாவது அல்லாஹ்வை குறிச்சு நீங்க நிறைய டீடைல்ஸ் எல்லாம் கேட்காதீங்க. கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டால் உங்களுக்கு தீங்கை தரும் அப்படின்ட்டு சொல்றாரு. அடுத்த வசனத்துல 102வது வசனத்துல சொல்றாரு, சிலர் என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வை பற்றி நல்லா அறிந்தா அவங்க அல்லாஹ் விட்டு பின்வாங்கி போயிருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த அல்லாஹ் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா 15வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதுல போட்டிருக்குது. அதுல 15வது அதிகாரத்துல நமக்கு போட்டிருக்கு 38வது வசனம். அந்த அல்லாஹ் யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, பிசாசு சாத்தான் அங்க சொல்றான் பாருங்க, என்னுடைய ரப்பே நீ என்னை வழி தவற செய்தாய் அப்படின்னு சொல்லி போடுற. அப்ப அல்லாஹ் யார் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் இஸ்லாம்ல சொல்லப்படுகிறதான அல்லாஹ் யாருன்னு சொன்னா, சாத்தான வழி தவற செஞ்சதான காரியம் யாரு செஞ்சா அப்படின்னா அல்லாஹ் செஞ்சிருக்கிறார். அதனால சாத்தான் மறுபடியும் சொல்றான் பாருங்க, அவர்களை நீ என்ன வழி தவற செய்வதனால மனு குலத்தை நான் மறுபடியும் என்ன செய்வேன்னா வழி தவற செய்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாமல் ஆதாம் ஏவாளையும் போய் ஏமாற்றுகிறான். அப்போ இந்த அல்லாஹ் யார் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும்னா, அல்லாஹ் வழி தவற செய்கிறவன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் பெஸ்டா ஏமாத்துறவன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். டிசீவர், பெஸ்ட் டிசீவர் அப்படின்னு சொல்லி அதனால அவங்களுக்கு பாவம் மன்னிப்பே தேவையில்லை. அல்லாஹ் யார் அப்படின்னு சொல்லி இதுல இருந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் யாருன்னு சொல்லி இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க 19வது அதிகாரம் சூரா 19வது அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல சொல்லியிருக்கு, அல்லாஹ் எல்லாருக்கும் நரகத்தையே நியமித்துள்ளான். எந்த கடவுளாவது இப்படி சொல்லுவாரா? பாவ மன்னிப்பு தேவையில்லாத கடவுள் இதை சொல்லலாம் பாருங்க. அதுல சொல்லிட்டு பாருங்க, மேலும் உங்களில் எவருக்கும் அங்கு வரக்கூடியவர்களாகவே அல்லாது இல்லை அப்படின்னா, நரகத்திற்கு வரக்கூடியவர்களாகவே இல்லாது இல்லை. உம்முடைய ரப்பினால் தீர்ப்பளிக்கப்பட்ட முடிவானதாக அது ஆகிவிட்டது. இதை நம்ம இதை சொன்னோம் அப்படின்னா, அவங்க இன்னொரு கேள்வி வேதாகமத்துல வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்கன்னா,
தீங்கு நாளுக்கென்று துன்மார்க்கனை உண்டாக்கினேன்னு இதே வேதாகமத்துல இருக்குதே. அப்போ இதுக்கு நீங்க அப்போ அந்த தீங்கு நாளுக்காகத்தான் கடவுள் துன்மார்க்கனையும் படைச்சாருங்கிற விஷயத்த பைபிள் சொல்லலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இப்போ தீங்கு நாளுக்கு என்று துன்மார்க்கன் நியமிக்கப்பட்டிருக்கேன். துன்மார்க்கன் யார் என்று சொன்னா, இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை எடுக்காத எல்லா மனுஷரும் துன்மார்க்கத்துல ஜீவிக்கிறான். அல்லாஹ் இஸ் த பெஸ்ட் டிசீவர் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இதுல போட்டிருக்கு. சூரா 3:54 அல்லாஹ் சூழ்ச்சியாளர்கள் மிக சிறந்தவன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது அங்க மட்டும் போடல, 7:99 போட்டிருக்கு. 7:99 போட்டிருக்கு. அதே மாதிரி 8:30 போட்டிருக்கு. அப்போ அல்லாஹ் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெரிய சூழ்ச்சிக்காரன் அல்லாஹ். அவனிடத்துல பாவ மன்னிப்புக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அவனிடத்துல போனாலே அவன் எல்லாருக்கும் நரகத்தை நியமித்துள்ளான் அப்படிங்கிறது சூரா 19:71 ரொம்ப அழகா சொல்லி. ஆனா தீங்கு நாட்களுக்காக வேண்டிய துன்மார்க்கன் வைக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லி சொன்னா, துன்மார்க்கன் யார் என்று சொன்னா, கர்த்தருடைய ரத்தத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, கர்த்தருடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு உலகத்துல பாவம் செய்யறவனா காணப்படுறான். அவன் பேர் தான் துன்மார்க்கன். அதுக்குதான் அவனுக்கு தீங்கு நாட்கள் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. இப்போ இன்னொரு கேள்வி கூட இஸ்லாமிய சகோதரர்கள் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தன் தவறு செஞ்சுட்டான். அத தவறு செஞ்சதை ஒரு பழி செலுத்தணும் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளேயே போகாம கூட கடவுளால மன்னிக்க முடியும். அப்படிங்கும் போது கிறிஸ்துவ வேண்டிய அவசியம் இல்லையே. அதாவது இன்னொருத்தர் ஒரு பேர்சன் எக்ஸ்ட்ரா வரணுங்கிற அவசியம் இல்லையே. அதுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கு. இப்போ ஒரு ஆளு ஒரு காரியத்தை பாவத்திற்கு என்று சொல்லி ஒருத்தர் உள்ள வர்றாரு, உலகத்திற்குள்ள வர்றாரு. அவரை பத்தி வேதம் இஸ்லாத்துல உள்ள வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுது அப்படின்னா, சூரா 19:19 இயேசுவானவர் பரிசுத்தர்னு சூரா 19:19 சொல்லி. அதே மாதிரி இயேசுவானவர் எலும்பையும் மரியாளுடைய எலும்பையும் பிசாசால் தொட முடியாது அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லி. ஒரு பரிசுத்தர் தான் ஒரு பாவிக்கான ஒரு ரத்தத்தை சிந்த முடியும். ஒரு பாவி இன்னொரு பாவிக்காக ரத்தம் சிந்த முடியும். அதனாலதான் அவர் உலகத்துக்குள்ள வர்றாரு, ரத்தத்தை சித்துறாரு, சிந்தி எல்லாத்தையும் மீட்டுக் கொள்கிறார். ஏன்னா அவர் கண்ணியின் இடத்துல இருந்தான பிறந்ததான தெய்வம்னு சொல்லி புராணம் சொல்லுது, நம்முடைய வேதாகமும் சொல்லுது. அப்ப கண்ணியின் வயிற்றுல இருந்து பிறந்ததான ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு பாவ மன்னிப்புக்காக வேண்டியே உலகத்துக்குள்ள வரார். அதனாலதான் ஒரு மனுஷன் தெய்வமாக முடியாது. ஆனால் ஒரு தெய்வம் மனுஷனாகி அவர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்து முடித்து மறித்து இன்னைக்கு அவர் உயிரோட இருக்கிறார் என்று சொல்லி பரலோகத்துல வீட்டு இருக்கிறார் என்று சொல்லி மத்த யாருமே பரலோகத்துக்கு போனதில்லை. இன்னைக்கு முகமதோ மற்ற நபிகளோ பரலோகத்துக்கு போனதா குரான்ல எந்த இடத்துலயும் ரெஃபரன்ஸ் கிடையாது. ஆனா இயேசு பரலோகத்துல வீட்டு இருக்கிறார் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் இருக்குது. ஆனாலும் அப்போ பாருங்க, ரத்தம் சிந்துதல் எல்லாம் பாவ மன்னிப்பு கிடையாது. ஒருவேளை யாராவது பாவ மன்னிப்பு பெற வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த அல்லாவை பின்பற்றுகிறவர்களாக இருப்பாங்க. இந்த அல்லாவை பின்பற்றுறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாவை குறித்து இன்னும் நாலேஜ் நிறைய தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அவங்க அல்லாவை விலகி போவார்கள் சொல்லி சூரா 5வது அதிகாரம் நமக்கு சொல்லியிருக்கு. அத மாதிரி இன்னும் பாத்தீங்க அப்படின்னா 15வது அதிகாரத்துல சொல்லியிருக்குது, இந்த அல்லாஹ் பிசாசை ஏமாத்தினா, அதனால பிசாசு மனுக்குலத்தை ஏமாத்தினா அப்படின்னு சொல்லி அப்ப இந்த அல்லா யாருன்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இதுல இன்னொரு கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னா, இது வேதாகம் சார்ந்த கொஸ்டின் தான். ஆடு மாடு அந்த பழைய ஏற்பாடு காலத்தில் பலி செலுத்தப்பட்டது. அந்த பாவ நிவர்த்திக்கு ஆடு மாடு பலி செலுத்தப்பட்டது. ஆனால் மோசே பிறப்பதற்கு முன்பாக அப்படி ஒரு சட்டம் இல்லை. அப்படி ஒரு சட்டமே இல்லை அப்படின்னு பைபிள்லயே இருக்கு. அப்போ அந்த இஸ்லாமிய அந்த இதுல என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா, யாத்ராம புஸ்தகத்தில் இருந்துதான் அந்த பலி செலுத்துதல் அப்படிங்கிற அந்த சட்டத்தையே கடவுள் கொடுக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி கொடுக்கவே இல்லை. அப்போ அவங்க பாவங்கள்லாம் மன்னிக்கப்படவே இல்லையா? பழைய ஏற்பாடு காலத்துல மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டு போறாரு. அப்படி கடவுள் மூலமாக வழிநடத்தி செல்லும் போது அங்கே மோசேக்கு கடவுள் கொடுக்கிறாரு. மோசேக்கு கடவுள் என்ன கொடுக்கிறாரு அப்படின்னா, யார் யார் என்ன தவறு செய்கிறார்களோ அந்த தவறுக்குரிய பரிகாரம், அந்த பாவ மன்னிப்பு அப்படிங்கிற அந்த லிஸ்ட் இருக்குது. ஆனால் அதற்கு முன்பாக நீங்க ஆதியாகமத்துல ஆதாம் ஏவாள் முதல் மோசே வரைக்கும் உள்ள அந்த காலகட்டத்தில் தவறு செய்தவர்களுக்கு
எந்த இடத்துலயுமே என்ன இல்லை அப்படின்னு சொன்னா இந்த ரத்த சிந்துதல் லிஸ்டே இல்லை. அப்படிங்கும்போது எதுக்காக பழி செலுத்தணும், எதுக்கு கிறிஸ்து வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. எதுக்கு கடவுள் வந்து மனுஷனா பிறக்கணும், பிறக்காமலேயே ஒரு காலத்தில் மன்னிக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய பதில்? இப்ப பாருங்க, ஒரு இடம் அழுக்கா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த அழுக்கா இருக்கிற இடத்துல உள்ள ஓனர் என்ன செய்வார் அப்படின்னா அதை சுத்தம் பண்ணுவார். சுத்தம் பண்ணி என்ன செய்வார் அப்படின்னா எல்லாத்தையும் நீட் பண்ணி ஒரு இடத்துல அழுக்கு எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேகரிச்சு வச்சிருப்பார். அதை வந்து கடைசியில என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா அதை அந்த காகிதத்தை வந்து என்ன செய்வாங்க, ஒரு அழுக்கோ ஏதோ இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அதை வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணப்பட்டது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஊரெல்லாம் அழுக்கா இருக்கு, கடைசி எரிக்க வேண்டியதான இடம் ஒரு இடம் உண்டு, அந்த இடத்துக்கு கொண்டு போகணும். அதுலதான் இயேசுவானவர் என்ன செஞ்சாருன்னா கொல்கதா மலைக்கு கொண்டு போகப்பட்டு தன்னுடைய ரத்தத்தின் நிமித்தமா எல்லாவற்றையும் என்ன செஞ்சாருன்னா அக்கிரமங்களை கம்ப்ளீட்டா தொலைச்சு போட்டாருன்னு போட்டுருக்காரு. அதனாலதான் தானியேல் புஸ்தகத்துல 9வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இந்த குப்பை எல்லாத்தையும் அவர் என்ன செய்யறாருன்னா அக்கிரமங்களை தொலைத்து அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லு பாருங்க. 24வது வசனம், மீறுதல்களை தவிர்க்கிறதுக்கும் இனி மீறுதல் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கும், பாவங்கள் இனி வரக்கூடியதான உலகத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கும், செஞ்சதான அக்கிரமம் எல்லாத்துக்கும் நிவர்த்தி பண்ணுகிறது. அவர் இப்ப எதுக்கு வராது, செஞ்சதான அக்கிரமத்தை எல்லாத்தையும் நல்லிஃபை பண்றதுக்கு, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா டிஸ்மேண்டில் பண்ணி இனி வந்து இயேசுவானவருடைய ரத்தத்துல நீங்க உடன்படிக்கை பண்ணப்பட்ட அத்தனை பேருக்கு பாவம் மன்னிப்பு உண்டு அப்படிங்கிறத சொல்றதுக்காண்டி இது பண்றாரு. இப்ப நீங்க ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. ஆதாம்ல முதல் மோசே வரைக்கும் இருந்ததான காலம் வந்து மனசாட்சியின் காலம். அந்த மனசாட்சியின் காலத்துல அவங்கவுங்க கடவுளை அறியாதவங்க கூட இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக வேண்டி இயேசு என்ன செய்தார் என்றால் மரித்த பிறகு பாதாளம் என்று சொல்லி அடைக்கப்பட்டதான ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துக்குள்ள போய் அவர் தன்னுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கிட்ட போய் நான் தான் தெய்வம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பும் பொழுது அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா தேவன் பரலோகத்திற்கு கூட்டிக் கொண்டு போறார். இதை வந்து நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா மத்தேயு புஸ்தகத்துல நம்ம பார்க்கலாம். மத்தேயு புஸ்தகத்துல அவருடைய ரத்தம் சிந்துதலுக்கு என்று சொல்லி கல்லறையில இருந்த அத்தனை பேரும் அதை பார்த்து கொண்டு இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. பாருங்க 27:52 ஆமா பாருங்க, அதுல சொல்லியிருக்கு பாருங்க, அவர் ஆவியை விட்ட பொழுது என்ன செய்தான், தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிஞ்சுன்னு சொல்லி போட்டு, பூமி அதிர்ந்ததுன்னு சொல்லி போட்டு, கண்மலைகளும் பிளந்ததுன்னு சொல்லி போட்டு, பரிசுத்தமான சரீரம் என்ன செஞ்சுதான் எழுந்ததுன்னு சொல்லி போட்டு. ஏன்னா அவருடைய ரத்தம் சிந்தும் பொழுது எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அவருக்காக காத்து கொண்டு இருந்ததான பரிசுத்தவான்கள் உண்டு. அதனாலதான் யோபுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அந்நிய கண்கள் அல்ல என்னுடைய கண்களே அவரை காணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பாருங்க அதுல போட்டிருக்கு யோபு 19வது அதிகாரம் 25வது வசனம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு. அதனால இயேசுவானவர் மரிக்கும் போது அவருக்கு ரத்தம் சிந்தப்பட்டது நிமித்தம் மரித்தவர்களுடைய அத்தனை பேரோட பாவமும் நிவர்த்தி பண்ணுவதற்காக ரத்தம் சிந்தப்பட்டது என்று நினைத்த உடனே அவங்களுடைய சரீரம்லாம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா அங்க ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை காணுகிறது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர் நினைச்ச கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரமாகிய பரலோக நகரத்துக்கு அவர்கள் சென்றார்கள் சொல்லி வேதம். பழைய ஏற்பாடு காலத்துல மோசேக்கு முன்பாக ஆதாம் முதல் மோசே வரைக்கும் உள்ள அந்த ஜனங்களுக்காகவும் கிறிஸ்து மரித்தார் அப்படின்னு ஒரு நல்ல பதில சொன்னீங்க. ஏன் அப்படின்னா ஆண்டவராய கர்த்தர் வந்து உலகத்துல உயிரோட இருக்கவங்களுக்காக வேண்டி மட்டும்தான் அவர் மரிக்கல, செத்து போனதான அத்தனை பேரைக்கும் அவர் போய் சொல்ல வேண்டியதான அத்தனை சுவிசேஷத்தையும் அங்கேயும் சொல்லி அங்க இருந்து ஒரு செட்ட ஆட்கள் என்ன செய்யறாரு, பரலோகத்துக்கு கொண்டு போறாரு. இதுதான் வந்து இது நிறைய பேர் நினைப்பாங்க இயேசு 3 நாள் மரித்து எங்க இருந்தார் அப்படின்லாம் கேட்பாங்க. பாதாளத்துல இருக்கிறதான ஆட்களுக்கு போய் அவர் சுவிசேஷத்தை சொல்லி அங்கு இருக்கிறதான ஆட்களை என்ன செஞ்சாரு, அவருடைய ரத்தத்தின் மூலமா ஒரு உடன்படிக்கை பண்ணி பரலோகத்துக்கு. இதுதான் செய்யும். ரொம்ப அருமையா விளக்கம் கொடுத்தீங்க. மீண்டும் நாம் ஒரு நாள் என்ன செய்வோம், இதை தொடர்ந்து நாம் பேசுவோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமா. இந்த வீடியோ அனைவரும் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த வீடியோவின் மூலமா உங்களுக்கு கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்று சொல்லி நினைக்கிறோம். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்துல வர வேண்டும் என்று நினைக்கிறதான எல்லா கர்த்தரை அறியாத பிள்ளைகளும் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த வீடியோவுக்கு கீழே போன் நம்பர் உண்டு, எங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் சந்தோஷமாக உங்களை தொடர்பு கொண்டு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை கொண்டு அறிவிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.